சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. வாட்டமே சரியில்லையே. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே. அம்மா இல்லாத ஒரு அப்பனில்லை, அப்பனில்லாத ஒரு அம்மா இல்லை. அம்மா இல்லாத ஒரு அப்பனில்லை, அப்பனில்லாத ஒரு அம்மா இல்லை. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கனவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில், கனவை திறந்து வைத்த திருவருளே. பெண்ணை நல்லூர் துறையுள் அருள் கடலே, பெண்ணை நல்லூர் துறையுள் அருள் கடலே. வேதமெல்லாம் ஓத வந்த பரம்பொருளே இறைவா.
எப்படி போட்டு பொங்கறா 4 பேர் திங்கறா ஓம் சாமி. உன்னை பார்த்தா சாமி கும்பிட வந்தாலும் மாதிரி தெரியல சுவாமி. ஏய் சுவாமி யாத்திரை எலிகுத்த போற மாதிரி இருக்கிற நானா பின்ன என்ன பார்த்தா சொன்னீங்க? சோழனா பைய ஆளு உருவம் இப்படிதான் கிளம்பணும் ஆளுவேன். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சாமி பாட்டு போறனா மத்திரகார தம்பி அர்த்தம் தேர்த்தமா அடி. தெரிஞ்சா அடியில விட்டு போய் படு. நாங்க அடிச்சுக்கிறோம். தெரியுதா? அப்படி பண்ண வச்சு மண்டல அடிச்சா. நமச்சிவாய சுவாமி. தவறா பேசாம மன்னிச்சு. நீ யார் இன்னும் தெரியாதா? 4 வரல என்ன மறந்துட்டீங்க சாமி. சாமி அரியான தெரியவில்லையா? ஓ மருளைக்கு என்று சொல்லக்கூடிய அப்பரோ இல்லை திருநாவுக்கரசர் சுவாமி. சுந்தரனா வேட்டியும் காசு வாங்கி சாமி. சாமி தராரு. சாமி நீ அமர்ந்திருக்கும் இடத்தெல்லாம் புள்ள பூண்டுலாம் செத்தக்கூடிய ஆள் என்ன தெரியலையா? தெரியலையே சாமி. சுந்தரர் சாமி. தமிழ்நாட்டிய சுந்தரா புல்லு போட்டு சுத்துறாரு. இல்ல திருநாவுக்கரசர் சாமி. திருநாவுக்கரசர் சாமி. இதே தெரியல அவருடைய உண்மை பெயர் மருளி சாமி. என்னன்னு தெரியல சாமி. என்ன இது? என் கையில ஒரு தோசை இருக்குமே பில்லி சேத்திரத்து. அது பேரு உழவாரப்படை. உழவாரப்படை தான் சாமி. அப்படியே எடுத்துக்கினாங்க நம்ம கோயில் ஆழத்துல வேலை நேரம் நிக்கிறோம். அது உண்மைதான். ஓடி வரா கொடைக்கானல் வேலையை முடிச்சுட்டா இன்னைக்கு தண்ணி ஊத்துறாங்க சாமி. அனுப்ப மாட்டீங்களா? அனுப்ப மாட்டேன்றீங்களா? சரி ஆகட்டும். சமநோக்கத்தை பார்த்தாயா? ஆமா. பேர் பெருத்த சபை இது. தேவலோகத்திலே சிலை சிதம்பரத்தில் திரு நடுல சபை. யாரு ஆடிய கூத்துது? அம்பலத்தா. உலகெல்லாம் உணர்ந்து ஓது தற்கரியவள். உலகெல்லாம் உணர்ந்து ஓது தற்கரியவள். நில உலாவிய நீர்மல்லி வேணியில் அலைகளை ஜோதி அம்பலத்தில் ஆடும். அலைகளை ஜோதி அம்பலத்தில் ஆடும். அவர் வளர்ச்சியில் அம்படி தன்னை வாட்டி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மா அம்மனும் அப்பனும் ஆடிய திருக்கூத்து. அதை கண்டு அடியார் ஆடக்கூடிய திருக்கூத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருவங்களுடைய அருட்பெரும் ஜோதி. அஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தை தவிர்த்துத்தானே விஞ்ஞானத்துக்குள்ளாகிய வல்லபெருமான் ஏற்றி வைத்தது சத்திய திருஞான சபை. சத்திய திருஞான சபை. அந்த 3 சபைக்கு நிகராக திகழக்கூடிய சபைங்களிலே சர்வனையத்தினால் ஒளிபெருமானால் முற்றுகைக்கு வாட்டால் இன்னார் இனியார் ஒற்றமானோ என்ன செய்தோம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம். இலக்கு உனக்கு போதுமா? சொன்னால் செய்வரும் தெரியாதா? சொன்னால் தெரியும். தெய்வ சம்போ சிவசஞ்சர மூர்த்தியும் தானே. முத்தொழுக்கு மேன்மையாங்கி பஞ்ச கிருத்தியத்தை உரியபடியான கைலாய ஆதி அருணாச்சலேஸ்வரர். ஓம் நம சிவாய நமக நம சிவாய நமக. தேகத்துக்கெல்ல ராஜா தேகராஜா தேகராஜா. நடனத்துக்கெல்ல ராஜா நடராஜா நடராஜா. ராஜாக்களுக்கெல்ல ராஜா இவர்தான் மரகத ராஜா.
டேய் அப்படி சுவாமி ஆத்தல் அழித்தல் உடைத்தல் படைத்தல், காத்தல் காத்தல், பறித்தல் பறித்தல் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியத்துக்கு அதிபதியாக கைலாயமே பொறுப்பிடமா மறந்து என்னென்ன செய்கின்றேன், என்னென்ன சுவாமி, எப்படி இருக்கின்றேன் எப்படி சுவாமி தெரியுமா? சரியா சுவாமி. ஆதி நடமாடு மலை அன்றிவர் தேடுமலை சொதிமதியாடரவும் சொதிமதியாடரவும் நீதி தலைக்கும் மலை நீதி தலைக்கும் மலை சித்தஞான போதனரை பாபா வென்றழைக்கும் மலை பாபா வென்றழைக்கும் மலை திருவண்ணா ஆதிரடமாடும் மலை அங்கிருவர் தேடும் மலை ஆடும் மலை போதிமதி அடரும் கூடும் மலை சித்தஞான போதனரை வா வா வென்றழைக்கும் மலை நீதி தலைக்கும்படியான மலை திருவண்ணா மலை திரு அருணையம்பதி அருணாச்சலத்தில் எப்படி இருக்கின்றேன், எப்படி சுவாமி, அருணாச்சலம் மரணார்த்ததி ஆமா உண்ணாமலை உமையாலோடு உமையாலோடு உடனாகிய ஒருவள் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன் அறிவித்திரள் மழலை உழவதிர அதிரே அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருவி அருவி பிறக்க முக்தி ஆமா இருக்க முக்தி முக்தி பார்க்க முக்தி முக்தி நினைக்க முக்தி ஆஹா இறக்க முக்தி முக்தி திருவாவூரிலே பிறக்க முக்தி திருவாரூர் தில்லை சிதம்பரச்சை தரிசிக்க முக்தி தரிசிக்க முக்தி சபாபதிக்கு நீர் தெய்வம் நிகராகுமா தில்லை சபாபதிக்கு நீர் சமானமாகுமா கிருபாநிதி இவரே கதி கிருபாநிதி இவரே கதி சதா துதி அழியர் அருமே கதி சபாபதிக்கு நீர் தெய்வம் சமானமா தெய்வம் இவரை போல இந்த இரவு லோகத்தில் தெய்வம் இவரை போல தேடினும் காணாடிய பாதம் தேடினும் காணாடிய பாதம் சபாபதிக்கு நீர் தெய்வம் சமனமா சர்வலோகமோ தோத்திரம் செய்யும் சர்வலோகமோ தோத்திரம் செய்யும் அம்பலம் தன்னிலே இவர் ஆடியும் தெய்வம் திரு அம்பலம் தன்னில் ஆடிய தெய்வம் சபாபதிக்கு நீர் சமானமா குடித்த உருவம் கொவ்வாய் செவ்வாய் குமிச்சிருக்கும் மனித சடையும் ஏனிகள் பால் போல பவள வெந்நீரும் இனித்த உடனெடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறப்பு மாநிலத்தில் வேண்டுவதல்ல தில்லை சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி முக்தி தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை பரிசியுடன் அம்பலம் வாழ்கின்ற தில்லை இந்த பிறப்பிலே ஒரு முறையாகலும் சென்று தில்லை சிதம்பரத்தை தரிசிக்க வேண்டும் அந்த ஆனந்த கூத்தனின் அருள் காட்சியை பெற வேண்டும் இப்பிறவிப்பிணியை அறுக்க வேண்டும் பொய்யுலகை அழிக்க வேண்டும் மெய்யுலகுக்கு வழிவகுக்க வேண்டும் இல்லையா? மனிதன் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலாது தோன்றின் தோன்றாமை நன்று ஒருவன் தோன்ற வேண்டுமாகில் ஒரு புகழோடு தோன்றணுமா ஒருவன் இறைபக்தியிலே கடைபிடித்து வளர வேண்டுமானால் இளம் வயதிலே பக்தி வளர வேண்டுமா? பிள்ளைகளுக்கு வீட்டுல 5 வயசு 6 வயசு 7 வயசா இருக்கும் பொழுது சுவாமி வணக்கத்தை பத்தி சுவாமி நமஸ்காரத்தை பத்தி நம்முடைய குலதெய்வத்தை பத்தி சுவாமி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் 16 வயசாகி பிள்ளை பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அடாவடி பண்றான், பிடிவாதம் பண்றான்னு தவறு. இளமையிலிருந்து நன்னெறிகளை ஒழுக்கங்களை உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னா இருந்தாலும் சரிதான். எத்தனை திருநீர் வைக்கிற பழக்கமாவது கத்துக் கொடுக்கணும். அப்படி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, காஞ்சிபுரத்திலே வசிக்க முக்தி. காஞ்சியம்பதியிலே இருக்கவே முக்கியம்.
அப்படி அருணாச்சலத்தை நினைக்க முக்தி. ஓ அண்ணாமலையை. ஆமா, காட்சி பெறலாகுமே காட்சி பெறலாகுமே அண்ணாமலை கண்டால் வினை போகுமே காட்சி பெறலாகுமே. கருணைத்திரு அருணைப்பதி எரிமாமலை உருவானவள் கருணைத்திரு அருணைப்பதி எரிமாமலை உருவானவள் நாட்டாயினார் லட்சம் சுற்றி அறிந்து வேள்வி வீழ்ச்சி செய்த நீலகண்டன் ஆட்சி அருணாசலேசர் தரிசனம் ஆட்சி அருணாசலேசர் தரிசனம் மனசாட்சியுடன் சென்றால் சாப விமோசனம் மனசாட்சியுடன் சென்றால் சாப விமோசனம் சரணாலய கரமேமதி அளவும் பரிகரம் மூண்டவர் ஆஹா காட்சி பெறலாகுமே அண்ணாமலை கண்டால் வினை போ. அப்படி நினைக்கவே முக்தி தரம் திரு அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாமலை இல்லையா? இப்படி எல்லாம் உலகத்திலே சுவாமியாகப்பட்டவர் தோன்றி ஆத்தல் அடித்தல் வடைத்தல் இதற்கெல்லாம் மிஞ்சிய தெய்வம் வித்துக்குள் வித்துமாகி வித்துக்குள் வித்துமாகி உணவாகி ஜோதியா என்ற ஜோதி. உடலிலே ஓடும்படியான உயிருக்கு உயிர்வாய் உணர்வுக்கு உணர்வுக்கு உணர்வாய் சுவாமி எங்கு சென்றவர் ஏதுவாய் நின்றவர் என்று சொல்லக்கூடிய தாரகாசுருடைய பிள்ளைகள் என்ன செய்தான்? அரகரா சிவசிவா என்று உம்மை கோரி அரிதாக தவத்தை புரிந்தான். தவத்திற்கு வெற்றி என்னப்பா வர வேண்டும் என்ற அரகரா கைலாயநாதா உலகத்திலே தீ ஒன்றை தவிர்த்து மற்ற யாராலும் எங்களுக்கு இறப்பக்கூடாது. அப்படியே வரத்து கொடுப்போம். வரத்து பெற்ற அசுராதிகள் ஒருவன் ஆகாயத்து தங்க கோட்டையாகவும் ஒருவன் பூமியை வெள்ளிக்கோட்டையாக மற்றொரு பாதாளத்தை இரும்பு கோட்டையாக்கினான். இரும்பு கோட்டை ஆக்கி இந்த மூன்று உலகத்திலே இருந்து தேவர் மனிதர் ராட்சதர் நாகர்கள் எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி வருகின்றார். செய்யக்கூடிய சமயம் அரகரா காலகண்டா திருநேத்ரா மண்மணி சூழகபாலா என்று தேவரெல்லாம் உருவிக்கத்தானே ஓடி வந்து முறையிட்டார். என்னப்பா அண்ணன் கைலாய நாதா, இந்த மூன்று அசுராதிகள் செய்யக்கூடிய அக்கிரமம் தாங்கள அநியாயம் பொறுக்க முடியவில்லை, காத்திருள வேண்டும் என்று சொன்னார். அவர் பொருட்டு அருள்பாலிக்கு வேண்டி சதகோடி தேவரி ஒருமிக்க கூட்டி பிரம்மா தேர்ந்தெடுத்த மகமேரிகிரியை வில்லாக பாசுக நாணத்தை ஞானியாக மகாவிஷ்ணு மைத்துனர் செங்கன் மாலை பானமாக கொண்டு சென்றோம். போகக்கூடிய சமயம் என் மச்சம் என்னையா அண்ணன் என்னதான் இறப்பு பெருப்பில்ல பெரிய தெய்வமா இருந்தாலும் கடைசியில என் காலதான் பிடிக்கிறேன். ஓங்கி எரிந்தேன் மானங்கள் ஓங்கால பிடிக்கிறமா உன் பாதத்தை பற்றி அவர் வதைக்கணுமா அப்படி என்று அந்த மூன்று அசுராதிகளை கண்டு என் வாயை திறந்து வாயிலே இருந்து தீ புறப்பட்டு முப்புறங்களை எரிந்தன. இதை கண்டு அஞ்சி வாடிய தேவர்கள் அடடா பரமேசன் நம்ம என்ன செய்வாரோ ஏளிதமாய் பார்த்து விட்டோமே, சிவபெருமானை நகைத்து விட்டோமே அப்படி என்று திரிபுர தகனம் திரு அதிகை வீரட்டானம் வீரட்டேஸ்வரனாக என் மனைவி திரிபுர சுந்தரியோடு அமர்ந்தோம். திருக்கண்டியூர் எங்க திருக்கண்டியூர் என்ன செய்ய
பிரம்மாவுடைய ஆணவத்தை அழிக்க ஒரு சிரத்தை அறுத்தோம். திருப்பரியலூரிலே தக்கன் சிரத்தை அறுத்தோம். திருப்பரியலூர்ல அத பார்த்தாயா? தாரகாவனம், தாரகாவன ரிஷிகள், அந்த ரிஷிகள் எல்லோரும் அவருடைய மனைவியா இருக்கும்படியானவரை கண்டு சைலன்ஸ். மனைவியே கணவனுக்கு தெய்வம், கணவனே மனைவிக்கு தெய்வம் என்று இருப்பதுதான் அதுவே சால சிறந்ததல்ல. அல்ல, அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம மிஞ்சி ஒரு ரட்சகம் உண்டு. ஒரு தாயுடைய கருல 2 குழந்தை இருந்ததான். சைலன்ஸ். ஒரு தாயுடைய கருல 2 கரு. அந்த 2 கருல இருக்கக்கூடிய குழந்தைகள் பேசுது. ஒரு குழந்தை என்ன சொல்லுது? எப்படியாவது சாமர்த்தியமே வெளியே போயிடணும், இந்த உலகத்தை பாத்துடணும். உலகனும் ஒண்ணு இருக்கு, நம்ம ரட்சித்து இருக்கா ஒரு தாய். தாய் நம்ம வேலைக்கு உணவு கொடுக்குறா, அவ நம்மள பத்திரமா பாதுகாப்பு பண்றா, அவள் கருணையால் தயவால் வெளியே வந்துடணும் ஒரு குழந்தை சொல்லுது. இன்னொரு கருணா சொல்லுதா, இதுக்கப்புறம் உலகன்னு ஒண்ணு கிடையாது, இதுக்கப்புறம் நமக்கு தாயின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம இருக்கிறோமே இந்த கருப்பை, இந்த வயிறு, இதுதான் உலகம், இதுதான் ஒளி, இதுதான் எல்லாமே. இது மிஞ்சி ஒண்ணு கிடையாது. அதுபோல்தான் சாமி கிடையாது, தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த நாத்திகவாதி குழந்தைய போல, ஆர்த்திகவாதி குழந்தைய போல சாமி இருக்குது உள்ளன்னு சொல்லி அந்த கருவுக்குள்ளே பேசிக்கலாம். ஒரு குழந்தை சொல்லுது, என்னானாலும் சரியே, எப்பேற்பட்ட இடவரனும் சரியே, நமக்கான தாய் ஒன்று உண்டு. நம்ம கருவுள்ள வைத்துக் கொள்ள இருக்கும் போது தெரியுமா? தெரியாது. நம்ம அப்பா இன்னார், நம்ம அம்மா இவங்க தான் நமக்கு பட்டினி இருந்தாங்க, நமக்கு ரட்சகம் கொடுத்தாங்க, நம்மளை காத்தாங்க. அழுக ரட்சகம் தெரியுமா? தெரியாதுங்க, ஏன் தெரியாது. அது போல்தான் இந்த ஒரு தாயுடைய கருவை போல இந்த பிரபஞ்சம். இந்த புவிக்குள்ள நாம எல்லாம் ஒரு சிறு சிறு பிண்டங்கள், அணுக்களுக்கு அணுக்கள். நாம அணுக்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கின்றான். அணுவை 2ஆ பிளந்து பார்த்தானா நாசா விஞ்ஞானிகள். பிளந்து பார்த்து அந்த அணு பிளவுக்குள்ளேயும் நடராஜனுடைய நர்த்தனம் தெரிகின்றது, நாட்டியம் தெரிகின்றது. நாசா விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு நடராஜனுடைய சிலையை வச்சிருக்கான். அது என்ன கிளாசிக் டான்ஸ்ல? என்ன டான்ஸ் அது? கிளாசிக் டான்ஸ் தான். கிளாசிக்கல் டான்ஸ். ஆமா, பார்த்ததுலனே அவன் ஏன் பாக்குறான்? அப்படியே அந்த டான்ஸை கண்டுபிடிச்சு இந்த டான்ஸ் கிளாசிக் டான்ஸ் ஆங்கிலத்துல நாசா விஞ்ஞானி வச்சிருக்கா நடராஜனுடைய உருவ. ஆனா நம்ம வீட்டுல நடராஜா படத்தை வைக்கவோ சிலையை வைக்கவோ நம்ம பயப்படுறோம். நடராஜர் படத்தை வச்சா, சிவபெருமான் கூட போட்டோ வச்சா குடும்பம் ஆடி போடும். வீட்டுல வைக்கிறத விட சிவன் கோயிலுக்கு போறதுக்கா பயப்படுறவனாங்கிறாங்க. உண்மை. அந்த திருநீரை கொண்டாந்து எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அந்த திருநீரை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதான். ஏண்டா சிவன் சொத்து கொலநாசம். சிவனுடைய திருநீர் வீட்டுக்குள்ள வரப்படாதான். அவர் அம்மா சுத்தமா இருக்காராம், சிவனுடைய சொத்தை அனுபவிக்காம. அப்படி கிடையாது. சிவனுடைய சொத்து குலநாசம் என்பது சிவனுடைய பிள்ளைகள், அடியார்கள், சமயக்குறவர்கள், சந்தாரக்குறவர்கள், 63 நாயன்மார்கள், இவங்க எல்லாம் தான் சிவனுக்கு உள்ள பிள்ளைகள் தான் அவருடைய சொத்து. அவருடைய குலநாசம். அவருக்கு அதுக்கு பிற்பாடு பிறப்பு கிடையாது. இறைவனோட ஐக்கியம். கதை எங்க விட்டேன்? லைட் தாரகாவன பத்திரிமார்களும் கணவனிய தெய்வம் மனைவிய தெய்வம் என்று கருதி இருக்கின்றார். இருக்கும்படியான பட்சத்தில் அவன் என்ன இருக்கிறான்? என் மனைவிக்கு மேலான கற்புடைய பெண்கள் கிடையாது. என் ரிஷி பத்திரிகளை தவிர கலைவாணியோ, அம்பாள் மகாலட்சுமியோ, உமா மகேஸ்வரியோ, இவங்க எல்லாம் கற்புடைய பெண்கள் கிடையாது. என் தேவியர் மட்டும்தான் கற்புடைய சிறந்தவள். அப்படி என்று ஆணவத்தின் உச்சியிலே அகந்தையின் மமகாரத்திலே ஓங்கி திகழ்கின்றார்கள். அப்படி திகழக்கூடிய மாற்றத்தில் அவருடைய கர்வத்தை அழிக்க வேண்டும், ஆணவத்தை துளைக்க வேண்டும். அப்படி என்று என்ன செய்தி? ஒரு பிச்சாளர் ராய் உண்டு. பிச்சாளர் உறவை கொண்டு அந்த ரிஷிகள் வெளியே போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த தாரகாவனத்துக்குள்ள போந்த அங்க இருக்கக்கூடிய குடிகள் அங்க பிச்சாந்தேகின்னு உள்ள போந்த. போகக்கூடிய சமயத்தில் 1000 பெண்மணியர்கள், அந்த ரிஷி பத்திரிகள், அந்த 1000 பேர்களும் எம்மை கண்ணுற்று பார்த்தார். காணும்படியான மாத்திரத்திலே ஒவ்வொருவருக்கும் 12 சாமி பார்த்த பார்வையில் வெள்ள கொடுத்தாலே கண்ணால பார்த்ததுக்கா. ஆமா சுவாமி, தயவு செய்து சாமி அடியான் சொல்றதை கேட்கணும் சாமி. என்ன அடியானுக்கு ஒரு வேண்டுகோள். யாது? தயவு செய்து பெருக்கல்படி நாளைக்கு காலைல வந்து போறீங்க சுவாமி. அங்க வர முடியாத சித்தமா இருக்கின்றோம். இருக்கிறது சாமி. ஏன்னு கேட்டா ரொம்ப நாளா ஒரு பெண்மணி பிள்ளை இல்லாத சாமி. எப்படியாவது உங்க கண்ணால பார்த்து சிவ பூஜை பண்ணுவாளா? எல்லா பூஜையும் பண்ணிக்கிட்டு தான் சாமி இருக்கிறோம். எல்லா பூஜைன்னா என்ன? சிவ பூஜை, விஷ்ணு பூஜை, எல்லா பூஜை பண்ற பொழுதுதான் இல்ல. சரி,
நீ வந்து ஒரு பார்வை எட்டி பார்த்தனா அந்த ஆயா எப்படியா புள்ள தத்துறோம். வயசு என்னடா? 93 ஆகுது. ஏண்டா ஆயாளுக்கு புள்ள தர சாமியா அவரு? கண்ணால பார்த்தா புள்ள தருவீங்களா? அப்படியும் புள்ள கொடுத்துருக்கா. உண்மையா கொடுத்துறியா? ஆயாலே விட்டது இல்ல. அது போல அடியாரத்தை நோக்கி செல்வோம். பரவாயில்ல சாமி. ஏய் அவருக்கு தான் மிக்க பாக்கியம் அளிப்போம். ஓஹோ சரி ஆகட்டும். அப்படி இருப்பினும் ஏய் செல்லக்கூடிய சமயத்தில் அந்த 1000 பெண்மணியின் வயிற்றிலே 12 கருவாய் தங்கியது. அவங்கதான் பிறந்தது யாரு? நைமிஷாரண்ய வாசிகள் 12 ரிஷி கூட்டங்கள். எத்தனாயிரம் பேரு? 12000 ரிஷி கூட்டங்கள். ஆமா. அந்த ரிஷி பத்திரிகளுக்கு பிறக்கப்பட்ட பிள்ளைகள் 12 ரிஷி கூட்டங்களும் சிவபெருமானுடைய பார்வையை நயன தீட்சியா பிறந்தது. அப்படி பிறந்து பார்த்தார்கள் தாரகா ரிஷிகள், ஏதேதோ சிவபெருமான் அப்படி பண்ணிவிட்டாரே, இவர் சும்மா விடப்படாது அப்படி என்று அபச்சார வேள்வி தொடங்கினார். அபச்சார வேள்வி இந்த பருமணி விடுவது கிடையாது, பருமணி அழிப்பேன் ஒழிப்பேன் அப்படி என்று முயலகன் என்று சொல்லக்கூடிய கொடிய முயலகன். அந்த முயலகனை இப்படி வலது பாத பெருவிரலால் ஒரு அழுத்த அழுத்தின 4448 வியாதிக்கும் பெருவியாதி. ஒரு கொரோனா வந்தே தாங்க முடியல. அன்னைக்கு அந்த முயலகன் வந்திருந்தா சுத்தமா தாங்கி இருக்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? உருவரில்லா அழிஞ்சிட்டு இருக்கும். அப்படி அவனை மிதித்து உலகத்திலே அவனை அமைச்ச மான் மழு சூளம் கபாலம் அனைத்தையும் தரித்தோம். ஆணையை விடுத்தான். ஆணை அடித்து உரித்தேன் தோலை தரித்தேன் மேலே. வேறு யாருக்கு என்ன செய்தோம் தெரியுமா? கண்டமார் கண்டானை சுவாமி. திருக்கடையூரில் கடைசியா வந்த இடம். மருத்துவதி அம்மனுக்கும் மிருகன் ரிஷிக்கும் ஓர்மாவாங்கும் 12 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்து அரகரா சிவசிவா என்று எம்மைக்கோர் அரிதாக தபத்தை புரிந்தார். என்னப்பா வர வேணும்? கைலாய வாசா காலகண்டா, எங்களுக்கு பிற்பாடு குடமுடிப்பதற்கும் கொள்ளிடுவதற்கும் பேரச் சொல்வதற்கும் உன் நாமத்தை உச்சரித்து அனுஷ்டிப்பதற்கும் ஒரு புத்திர சந்தானம் வேணும்னு கேட்டான். அப்பா உனக்கு 16 வயசு பிள்ளை வேணுமா அல்லது 120 வயது படைத்த பிள்ளை வேண்டுமா? சுவாமி 120 வயசுனா என்ன, 16 வயசுனா என்னன்னா, இந்த 120 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளை கண்ணு தெரியாது, காது கேட்காது, முடமா இருக்கும், அங்கப்பழுது ஊனங்கள் அத்தனை இருக்கும். 16 வயசு படுத்த பிள்ளை ஆயக்கலைகள் 64 தேறி அறிவூன்றியவனா இருந்து அகச்சிருந்தவனா திகழ்வான். ஆனா வயசு 16 தான். சுவாமி 16 யாராவது கருப்பா இருக்கிற குழந்தையே தாய்மார்கள் விரும்புது இல்லை அதிகபட்சம். ஆமாங்க. என்னது கருப்பா என்ன மாதிரி இருக்கிறவங்களே கருப்புன்னா ஓப்பு எல்லாருக்கும். ஆமா. அதனால 16 வயசு பிள்ளையை கேட்டா அப்படியே கொடுத்தோம். மிருகன் ரிஷிக்கும் மருத்துவதி அம்மனுக்கும் மார்க்கண்டேயன் என்று ஒரு குழந்தை பிறந்தான். ஓஹோ, மார்க்கண்டேயன். ஆமா. அந்த பிள்ளை பிறந்து அவனுக்கு 16 வயசு முடிய சில பல ஆண்டுகள் உண்டு. அவன் தாய் தந்தை பேசுகிறாங்க. 16 வயசு பிள்ளைக்கு முடிய போகுது, பிள்ளை நம்மை விட்டு பிரிய போகின்றான், என்ன செய்வதென்று கலங்கி நிற்க இதை கேட்டறிந்தான் மார்க்கண்டேயன். கேட்க முடியாத சமயத்தில் தந்தை தாய் பெற்றவர்த்தவங்கிட்ட சொன்னாங்க, அப்பா இதையெல்லாம் கொடுத்த பரமனுக்கு மாற்ற தெரியாதா, நிவர்த்தி பண்ண தெரியாதா? இவ்வளவு பக்தி செய்து பிள்ளையை பெற்ற நீங்கள் அந்த பரமனை இன்னும் நம்பாம இருக்கிறீங்களே அப்படி என்று வடநாட்டு தலையாத்திரை புறப்பட்டார். வடக்கே கடைசியா காசிக்கு சென்றார். கங்கா தீர்த்தத்தை கொண்டார். அப்படியே தென்னாட்டை நோக்கி இருக்க முடியாத சிவலிங்கங்களை சிவமூர்த்தங்களை தரிசித்துக் கொண்டே வருகிறார். கடைசியா வந்த இடம் திருக்கடையூர். அமிர்தகண்டீஸ்வரர். அமிர்தகண்டீஸ்வரர் இடத்துல அபிஷேகம் செய்துட்டு அங்கே குடில் போட்டு அமைஞ்சிருக்கார். அப்படி ஒரு இடத்துல வரக்கூடிய சமயம் பரமன் பூஜையை செய்துருக்கார். வயசு 16 சரியா முடிக்க போகுது. அதாவது வயசு முடிஞ்சிட்டா விட மாட்டார், காலம் வராம தொடமாட்டார். காலத்தை சரியா கணித்து
அவர் உயிரை எடுக்கும்படியான யம தர்மன் ஆஹா யமதர்மனாகப்பட்டவன் ஓடி வந்தான். உயிரை பிடிக்க வேண்டியவன் நின்னா பூஜையை புரிந்து நின்னா மார்கண்டேயன். ஆஹா. பாசக்கயிறை வீசினான். ஆ. வீசக்கூடிய சமயத்தில் சிவலிங்கத்தோடு அங்கிருந்து பேசுறார் மார்கண்டேயன். யமதர்மனே, மார்கண்டேயன் பயப்படல, ஆஹா அஞ்சல. ஆ ஒரு அளவு வரைக்கும் தான் ஒரு சில அமைதி பொறுப்புகள்லாம். ஆமாங்க. எல்லாம் சதா இறைவன் போயிட்டா அவனுக்கு இன்பம் துன்பம் சுகம் துக்கம் இது எல்லாம் தன்னை மறைந்து அந்த மேன்மையான பரகதிக்கு நிலையாகி விடுவான். அப்படி அந்த பரஞான நிலைக்கு நிலையாகிய மார்கண்டேயன் சிவலிங்கத்தை அப்பா என்று கட்டி அணைந்தான். சிவலிங்கத்தோடு பாசக்கயிறு விழ கண்விழித்த யான் கோபித்து லிங்கத்தை வெடித்து எட்டு உதச்சி திருக்கடையூரிலே யமதர்மனை வதக்கிய வதம் திரு கடையூர். திருக்குறிக்கை. திருக்குறிக்கையிலே என் மருமகனா இருக்கும்படியான காமதகன மன்மதனை நெற்றி வெளியை திறந்து தகனித்தேன். ஆந்திர பிரதேசம் காலத்திற்கா தின்னு நின்ற வேடனுக்கும் தத்தன் என்ற வேடனுக்கும் நத்தை என்ற பெண்மணிக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்து அங்கு முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஆராதனை. மலையில வாழக்கூடியவங்க எப்பொழுதும் அவங்க நரபலி அதிகபட்சம் கொடுக்கறது கிடையாது. இறைவனுக்கு வேண்டுதல் சொன்னா உயிர் சேவல், உயிர் மயில், இப்படி உயிரான பொருட்களை இறைவனுக்கு கொடுப்பது வழக்கம். அப்படி அந்த தத்தனும் நத்தையும் அரகரா சிவசிவா என்று உயிர் சேவலை மயிலை விட்டு எம்மை கோரி பிரார்த்தனை செய்கின்றார். அவர் பக்திக்கு வெற்றி யானே அருட்பிரசாதம் கொடுத்தோம். இவன் இத்தனை ஞானம், இத்தனை வயசில் ஞானம் அடைந்து என்னை வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அருள் பிரசாதம் செய்தோம். அங்கே அந்த நத்தைக்கு பிறந்த அந்த தின்னு நின்ற வேடன் அவன் எல்லாம் பயிற்சி ஆகி அவன் வேட்டும் குலத்துக்கு அரசன் ஆகி அவன் வேட்டையாடுறதுக்கு புறப்பட்டான். வேட்டையாடுறதுக்கு புறப்பட்டான். சூழத்தை எடுத்து போற வேட்டைக்கு